ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நான் இப்போ வந்து ஒரு வேரியபிளை அசைன் பண்ணிக்கிறேன். எடுத்து ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். வேரியபிள் இப்போ நான் இதில் கொடுக்குறேன் இல்லை ஈக்குவல் டு, இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். எதனால இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா, நம்ம வந்து ரைட் சைடில் கொடுக்கக்கூடியதை வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேரியபிள் நேமுக்கு வந்து அந்த வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணுறதுனால தான் இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் அந்த லொக்கேஷன் மெமரியில் கொண்டு வச்சுட்டு அந்த வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆயிரும். ஓகே, அதனால தான் இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன்னா வேறு எதுவும் கிடையாது. நம்ம நார்மலாக ஸ்கூலில் படித்த மாதிரி +2 இது வந்து ப்ளஸ் அடிஷனல் ஆப்ரேட்டரு, இது மைனஸு, இது வந்து சப்ராக்ஷனு, இது ஸ்டார் வந்து மல்டிப்ளிகேஷனு, இது வந்து டிவிஷனு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர். இது வந்து போட்டோம்னா இதில் உள்ள ரிமைண்டர் மட்டும் கிடைக்கும். ஓகே, இது வந்து அடுத்தது வந்து டபுள் ஸ்டார் போட்டோம்னா பவர் ஆஃப்னு அர்த்தம். 1 பவர் ஆஃப் 2ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, நம்ம அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு அவுட்புட் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ நான் வந்து வேரியபிள் 1க்கு வந்து நான் 2ன்னு கொடுத்துக்கிறேன். வேரியபிள் 2க்கு நான் வந்து 5ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் கன்சோலில் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். வேரியபிள் 1 ப்ளஸ் வேரியபிள் 2. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் 7ன்னு காமிக்குது. இது அடிஷனல் ஆப்ரேட்டர். இதில் நான் வந்து மைனஸ் கொடுத்தேன்னா இது வந்து கீழே வந்து சப்ராக்ட் பண்ணி காமிக்கும். வந்து வேரியபிள் 1ல் இதை சப்ராக்ட் பண்ணால, ஏன்னா வேரியபிள் 1ல் 2 இருக்குது, வேரியபிள் 1ல் வந்து 2 இருக்குது, வேரியபிள் 2ல் வந்து 5 இருக்குது, அதனால் மைனஸில் காமிச்சிருக்கு. இப்போ இதில் நான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து 5 2 சார் 10ன்னு வந்திருக்கு. இதில் நான் வந்து டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 0.4 வந்திருக்கு. இதே நான் இதில் மாடுலஸ் யூஸ் பண்ணுறேன். இதுதான் மாடுலஸ் ஆப்ரேட்டர். ரிமைண்டர் தான் வரும். இப்போ பாருங்கள், ரிமைண்டர் வந்து 2 வந்திருக்கு. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது நான் வந்து இதில் ஸ்கொயர் ரூட் பவர் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 32ன்னு வந்திருக்கு. 2 த பவர் 5, 2 × 2 × 2 × 2 × அந்த 2 × அந்த இதில் வந்து 5 வரும். பார்த்தீங்கன்னா இதுதான் பவர் வந்து என்னென்னா 2 × 2 × 2 2 × 2 × 2 × 2 × 2. இப்போ இதை நம்ம கன்சோலில் பார்த்தோம்னா 32 தான் வரும். 2 த பவர் 5னா இதுதான். ஓகே, இதுவும் நம்ம அங்கே 2 × 2 × 2 × 2 அந்த இது போட்டதான் வந்து சேம் தான். ஓகே, ஃபங்க்ஷனாலிட்டி சேம். இதுதான் எக்ஸ்போனன்ஷியல் ஆப்ரேட்டர். ஓகே, 2 ஸ்டார் போடுறது. நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்துட்டோம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனன்ஷியல் ஆப்ரேட்டர். ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து பார்ப்போம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னால் வேறு எதுவும் கிடையாது. நம்ம வந்து சிங்கிள் ஈக்குவல் டுனா வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், டபுள் ஈக்குவல் டுனா லெஃப்ட்டில் உள்ள வேல்யூவையும் ரைட்டில் உள்ள வேல்யூ வந்து கம்பேர் பண்ணும். டபுள் ஈக்குவல் டுலையும் ட்ரிபிள் ஈக்குவல் டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ இதில் உள்ள டேட்டா டைப் வந்து நான் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 2ல் இருக்கும். இப்போ நான் இது கீழே வந்து நான் டபுள் கோட்ஸ்க்குள்ளே 2 கொடுத்துருக்கேன். இதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர், இதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். கரெக்டாக? இப்போ இதுக்கு முன்னாடி கூட வேல்யூ ஏதோ ஒன்று தான். நான் இப்போ இதை செக் பண்ணி பார்த்தா 2 தான் வரும். ஓகே, ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ சேம். நான் டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கனால ரெண்டும் சேம்னு சொல்லிட்டு வந்திருக்கு. டேட்டா டைப் வந்து இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் டபுள் ஈக்குவல் டு வந்து செக் பண்ணலை. ஓகே, இது நான் ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுத்தா டேட்டா டைப்பை வந்து செக் பண்ணும்.
நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா ட்ரிபிள் ஈக்குவல் டு வந்து லெஃப்ட் சைடில் உள்ள டேட்டா டைப்பையும் செக் பண்ணும், ரைட் சைடில் உள்ள டேட்டா டைப்பையும் செக் பண்ணும். ரெண்டுலேயும் வேல்யூ சேமாக இருந்தாலும் டேட்டா டைப் வந்து வேறையாக இருந்தால் ஃபால்ஸ் தான் வரும். ஓகே, அதுதான் டபுள் ஈக்குவல் டுக்கும் ட்ரிபிள் ஈக்குவல் டுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது வந்து ஈக்குவல் டு பார்த்தோம். ஈக்குவல் டு வந்து இப்படி இருக்கும். அதே இது நாட் ஈக்குவல் டுனா இதுதான் நாட் ஈக்குவல் டு. இது வந்து ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டு போடுறது. ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் என்ன வந்திருக்கு? ஃபால்ஸ். ஈக்குவல் தானே, அதனால் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே ஒரு அவுட்புட் தான் வரும். பூலியன் டேட்டா டைப் ட்ரூ ஃபால்ஸ். பூலியனில் இருக்கக்கூடியது வந்து இருக்குது இல்லை, ட்ரூ ஃபால்ஸ், அப்படி தான் ஒரு ஆன்சர். அது வந்து நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது அதோட அவுட்புட் வந்து எப்போவுமே வந்து ட்ரூ ஃபால்ஸ் தான் இருக்கும். நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அதில் வந்து நம்ம வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போது அதோட அவுட்புட் வந்து எப்போவுமே வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, இருக்குது இல்லை, அது கரெக்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரூ ஃபால்ஸ் தான் காமிக்கும். ஓகே, இதை மாதிரி நம்ம இதை மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான் அதோட அவுட்புட்டாக இருக்கும். இது தெரிஞ்சால் தான் நம்மளால் லாஜிக்கெல்லாம் எழுத முடியும். ஓகே, அதனால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போது கிரேட்டர் தேன் இருக்குது. இப்போ நம்ம ஈக்குவல் டு பார்த்தோம், டபுள் ஈக்குவல் டு பார்த்தோம், ட்ரிபிள் ஈக்குவல் டு பார்த்தோம், நாட் ஈக்குவல் டு பார்த்தோம். இது வந்து வேரியபிள் 1 கிரேட்டர் தேன் வேரியபிள் 2ன்னு சொல்லியிருக்கோம். கரெக்ட். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா வேரியபிள் 1 வந்து கிரேட்டர் தேன் வேரியபிள் 2வா? இல்லை, ஏன்னா ஈக்குவல் டு, ரெண்டும் ஈக்குவல் தான். ஓகே, வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் வேரியபிள் 1 வந்து வேரியபிள் 2வோட பெருசு கிடையாது, ஆனால் ஈக்குவல். ஓகே, இப்போ இதை பார்த்தோன்னா தெரியும் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இப்படி கொடுத்தாச்சுன்னா இது வந்து கிரேட்டர் தேன் வேரியபிள் 1 கிரேட்டர் தேன் வேரியபிள் 2. இப்போ இதோட அர்த்தம் என்னன்னா வேரியபிள் 1 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வேரியபிள் 2. கிரேட்டர் தேன் ஓ இல்லைன்னா ஈக்குவல் டுவாவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. கிரேட்டர் தேன் கிடையாது, ஆனால் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ வந்துருக்கு. ஓகே, இதில் வந்து லெஸ் தேன் ஆப்ரேட்டர் இருக்குது. நான் வந்து கிரேட்டர் தேன் சொன்னேன், அடுத்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சொன்னேன். இது வந்து லெஸ் தேன் இருக்குது, இது வந்து லெஸ் தேன் ஆப்ரேட்டர். இது பார்த்தா தெரியும் வேரியபிள் 2 லெஸ் தேன் வேரியபிள் 1. ஓகே, கிடையாது. கரெக்டாக வேரியபிள் 2 வந்து லெஸ் தேன் வேரியபிள் 1 கிடையாது, ரெண்டும் ஈக்குவல். நம்ம இப்போ இதில் நான் வந்து திரும்பவும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்குறேன். இதை இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நோட் ஆப்பரேட்டர் இதை ரன் பண்ணி பார்த்தா ட்ரூன்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா இது ஈக்குவல், ரெண்டு பக்கமே இருக்கக்கூடிய வேரியபிள் வந்து ஈக்குவல். இதில் நான் இப்போ இதை வேல்யூ எதாவது மாற்றிட்டேன்னா நான் 5 கொடுத்துட்டேன் அப்படின்னா வேரியபிள் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வேரியபிள் 2 கரெக்ட் தானே, அதனால் அப்படி வந்திருக்கு, அதனால் ட்ரூன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ இதில் நான் வந்து 20 கொடுத்தேன்னா வேரியபிள் 1 வந்து கிரேட்டர் தேன் வேரியபிள் 2. இப்போ நம்ம இந்த கண்டிஷன் படி செக் பண்ணால் வேரியபிள் 1ல் இருக்கக்கூடிய டேட்டா வந்து 20, வேரியபிள் 2ல் இருக்கக்கூடிய டேட்டா வந்து 5. நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேரியபிள் 1ல் இருக்கக்கூடியது வந்து பெருசு. ஆனால் நம்ம இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், வேரியபிள் 1 வந்து சின்னதாகவோ இல்லை ஈக்குவல் டுவாவோ இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்கோம். இதை செக் பண்ணும்போது இதை செக் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா பூலியனில் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபால்ஸ். இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் இவ்வளோ தான் இருக்குது. டபுள் ஈக்குவல் டு, ட்ரிபிள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, இது மட்டும்தான் கண்டிஷனில் வரும். ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்ப்போம். இது வந்து நான் சொன்னது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகே, இது கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கூட நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டரையும் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா வேறு எதுவும் கிடையாது, அண்ட் ஆர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இதில் ஒரு கண்டிஷன் தான் போட்டோம் கரெக்டாக. இதுக்குள்ளே நம்ம வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மட்டும் தான் கொடுத்தோம். இதில் நான் வந்து லெஸ் தேன் ஆர் லெஸ் தேனாவோ இல்லைன்னா ஈக்குவல் டுவாவோ இருந்தால் ட்ரூ வரணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போது வேரியபிள் 1 லெஸ் தேன் வேரியபிள் 2வாக இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் வேரியபிள் 1 லெஸ் தேன் வேரியபிள் 2வான்னு முதல்ல செக் பண்ணோம். லெஸ் தேன் கிடையாது, ஏன்னா வேரியபிள் 1 வந்து பெருசு. ஆர்ஆர் இதுதான் ஆர்ஆர். இல்லைன்னா இந்த சைடில் இருக்கக்கூடியது வந்து ஒரு கண்டிஷன், இது இல்லைன்னா இது. ஓகே, ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலுமே அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கண்டிஷன்ஸ் பார்ப்போம். இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இது எதுக்கு நம்ம இப்போது
ஆப்ரேட்டர்ஸில் இதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போது ஒன்றில் இது இல்லைன்னா இது, இந்த ரெண்டில் எது ஓகேனாலும் ஓகே, இந்த ரெண்டில் வந்து எது ட்ரூவாக இருந்தாலும் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகலாம், ட்ரூ. ஓகே, இந்த ரெண்டுமே தப்பாக இருந்துச்சுன்னா இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஃபால்ஸ்ன்னு தான் வரும், ட்ரூன்னு வராது, ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஏன் கோடு எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஆர் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் ஆர் ஆப்ரேட்டர். ஓகே, ரெண்டு பைப்லைன் சிம்பல். இப்போ நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் வந்து அண்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து ஆர் ஆப்ரேட்டரில் பார்த்தோம், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கண்டிஷன் இல்லைன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய கண்டிஷன் ஓகேவாக இருந்தால் ட்ரூன்னு வரும். கரெக்டாக? இப்போது அண்ட் ஆப்ரேட்டரில் என்னென்னா, இப்போ நம்ம இதை மாற்றிட்டோம், அண்ட் ஆப்ரேட்டர்னால் ரெண்டு அண்ட் சிம்பிள் போடும். ஓகே, அண்ட் ஆப்ரேட்டர்னால் என்னென்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கண்டிஷனும் கரெக்டாக இருக்கணும், ரைட் சைடில் இருக்கக்கூடிய கண்டிஷனும் கரெக்டாக இருந்தால் தான் ட்ரூன்னு வரும். ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டு இல்லைன்னா ரைட்டு ட்ரூவாக இருந்தாலே ட்ரூன்னு வந்துடும். இதை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டும் ட்ரூவாக இருக்கணும், ரைட்டும் ட்ரூவாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னா வேரியபிள் 1 லெஸ் தேன் வேரியபிள் 2வாக இருக்கணும், வேரியபிள் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வேரியபிள் 2வாகவும் இருக்கணும். ஓகே, நம்ம வந்து இது பண்ணுறதா இருந்தால் 4 கொடுக்கணும். 4 கொடுத்தாச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ஏன்னா வேரியபிள் 1 லெஸ் தேன் வேரியபிள் 2 இது வந்து ட்ரூ ஆயிடுச்சு. கரெக்டாக? அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேரியபிள் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வேரியபிள் 2, லெஸ் தேனாவோ இல்லைன்னா ஈக்குவல் டுவாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஸ் தேனாக இருக்குது. ஸோ இதுவும் ட்ரூ. ஓகே, இதில் ரெண்டு கண்டிஷன் சேர்ந்துருக்கு, லெஸ் தேனாவோ இல்லைன்னா ஈக்குவல் டுவாவோ. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் இதை சொல்லுவாங்க. ஓகே, சொல்லும்போது இதில் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இப்படி பார்க்கும்போது இதை வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டிஷன். ஓகே, அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கம் உள்ள கண்டிஷனையும் செக் பண்ணணும். இது மாதிரி நம்ம வந்து எத்தனை அண்ட் வேணாலும் போடலாம். ஓகே, இதை மாதிரி எத்தனை அண்ட் வேணாலும் போடலாம். இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து சர்க்யூட் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ இந்த அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது இது ஃபெயில் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இதோட கோடு வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஃபெயில் ஆகிடும், ஸ்டாப் ஆயிடும். இதுக்கப்புறம் உள்ளது செக்கே பண்ணாது, ஸ்ட்ரைட்டாகவே ஃபால்ஸ்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். இது ட்ரூ ஆனால் மட்டும்தான் அண்ட் ஆப்ரேட்டருக்கு அடுத்தது வந்து இந்த பக்கம் உள்ளதை வந்து செக் பண்ணும். ஓகே, இதுதான் சர்க்யூட் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க. சர்க்யூட் பிரேக்கிங்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக பார்க்கும்போது தெரியும். ஓகே, நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டாக? அதே மாதிரி நம்ம வந்து அந்த ஈக்குவல் டு கூட அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணாலும் அதையும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் சொல்லுவாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இதில் வந்து வேரியபிள் 2 ஈக்குவல் டு வேரியபிள் 1 ப்ளஸ் வேரியபிள் 2 சொல்லி கொடுத்தா இதோட அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும்? மேலே உள்ள ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணி காமிக்கும். கரெக்டாக? அதே தான் இதுக்குள்ள நான் வந்து வேரியபிள் 2 பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். வேரியபிள் 2 பார்த்தீங்கன்னா தெரியும், 9 வந்திருக்கு, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி வந்திருக்கு. நம்ம இதோட ஷார்ட்கட் எப்படி யூஸ் பண்ணலான்னா, இந்த ப்ளஸ் இருக்குல்ல, இது இந்த ஈக்குவல் டு கூட நம்ம இந்த பக்கம் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ரைட் சைடில் இருக்கிறதையும் ஆட் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு வந்து இந்த ஈக்குவல் டு அசைன் பண்ணதில்ல, இதே வேலையை வந்து ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி போடும்போதும் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் அவுட்புட். ஓகே, இதே மாதிரி தான் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் போட்டாலும் நடக்கும், மைனஸ் போட்டாலும் நடக்கும், டிவிஷன் போட்டாலும் நடக்கும், மாடுலஸ் போட்டாலும் நடக்கும், எக்ஸ்போனன்ஷியல் ஆப்ரேட்டர் போட்டாலும் அப்படிதான் சேம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இது நீங்கள் இன்னொரு கூட செக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம்னா, இப்போ இதே இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி ஈக்குவல் டுக்கு அப்புறம் போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சேம் அவுட்புட் தான் வரும். இப்படியும் யூஸ் பண்ணலாம், அப்படியும் யூஸ் பண்ணலாம். இதோட ஷார்ட்கட் தான் அது. ஓகே, இதையும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். ஓகே, நார்மலாக இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னுள்ளதை வந்து ஃபர்தராக நம்ம வந்து ஒவ்வொரு செஷன்ஸ்லேயே பார்ப்போம். அப்போ வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ஃபர்தராக அதை கிளாரிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே,
இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணோம்னா அது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், மைனஸ் மைனஸை வந்து சேர்த்து யூஸ் பண்ணோம்னா அது வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இதுலேயே வந்து நம்ம வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருக்குது, ப்ரீ டிக்ரிமெண்ட்டு, போஸ்ட் டிக்ரிமெண்ட் இருக்குது. ப்ரீனா என்னென்னா முன்னாடி, வேரியபிளுக்கு முன்னாடி. போஸ்ட்டுனா ப்ரீனா என்ன அர்த்தம்னா முன்னாடின்னு அர்த்தம், போஸ்ட்னா பின்னாடின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, நம்ம வந்து இதில் வேரியபிளுக்கு முன்னாடி வந்து இன்க்ரிமெண்ட் போட்டோம்னா இதில் பிரிண்ட் பண்ணும்போதே வேரியபிள் 2ல் ப்ளஸ் பண்ணி காமிக்குது கரெக்டாக 6ன்னு. இதே இது நம்ம வந்து ப்ளஸ்ஸை வந்து லாஸ்ட்டில் போட்டோம்னா பிரிண்ட் பண்ணி இதில் காமிக்காது, ஃபைன் தான் காமிக்கும். இப்போ ஆனால் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து இன்னொரு கன்சோல் போட்டு .log of variable 2 இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தா 6ன்னு சொல்லி காமிச்சிருக்கும். ஏன்னா இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் ஆகி இதில் வந்து அவுட்புட் காமிச்சதுக்கு அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட்டே ஆகிருக்கு. ஏன்னா இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். சரியா, போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஓகே, அதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். நம்ம வந்து இதை தூக்கி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போஸ்ட்டில் எப்படி கொடுக்குறதுக்கு பதில் நம்ம இதை வந்து முன்னாடி எடுத்து போட்டோம்னா இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீனா முன்னாடியே வந்து கோடில் வந்து அந்த வேரியபிளில் வந்து ஒரு +1 வந்து ஆட் ஆகிரும். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுலேயுமே வந்து 6 தான் ரன் ஆகும். ஓகே, இது ப்ரீ இன்க்ரிமெண்ட், இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி இதில் ப்ரீ டிக்ரிமெண்ட், இது ப்ரீ டிக்ரிமெண்ட், அந்த கோட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே டிக்ரிமெண்ட் ஆகி தான் காமிக்கும். இது வந்து நம்ம அடுத்தது வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட். இந்த கோடு ரன் ஆனதுக்கு அப்புறம் இந்த கோடு இந்த வேரியபிள் வந்து இதில் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த டிக்ரிமெண்ட் ஆகி அடுத்து நம்ம கேல்குலேஷன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த அவுட்புட் கிடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல உள்ளது 5லே தான் இருக்குது, அடுத்து உள்ளதெல்லாம் 4ன்னு மாறி இருக்குது. இதேமாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்தது வந்து இதே டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் 5 4 3ன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது வந்து அந்த ஆப்ரேஷன், அந்த லைன் ஆஃப் எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடினா ப்ரீ, அந்த லைன் ஆஃப் எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம் நடக்க போகிறதுனா போஸ்ட்டு. முன்னாடி யூஸ் பண்ணால் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு, லாஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் போஸ்ட் இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஓகே, இது நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் ஷார்ட் ஃபார்மில் நம்ம வந்து லாஜிக்ஸ் எழுதுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்னென்னா நம்ம சிங்கிள் கோட்ஸை வந்து இப்படி ரன் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது வேரியபிள் 2 ஈக்குவல் டு 5 இருந்தால் ஓகே, இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகே, இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஓகேன்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா வேரியபிள் 2 வந்து 5 தான், அதனால் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வரும். இதில் நான் இந்த வேரியபிள் 2 வந்து 6ன்னு சொல்லிட்டு மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நோன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இதனால் எது என்னன்னா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் இஃப் எல்ஸ் கண்டிஷன் அர்த்தம். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஈக்குவல் டு யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணுறது வந்து அதோட அவுட்புட் வந்து எப்போவுமே பூலியனாக தான் இருக்கும், ட்ரூ ஃபால்ஸ். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஓகே ரன் ஆகும். ட்ரூவாக இருந்தால் இந்த கொஸ்டின் மார்க்குக்கு எந்த பக்கம் முடியாது ரன் ஆகும். அதே இது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது வந்து ரன் ஆகும். ஓகே, இதுதான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். இதை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மாக வந்து இஃபெல்ஸ் கண்டிஷன் ஒன்லைன்லேயே எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளாடியே உங்களால் இன்னொரு இதையும் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இவ்வளோ பெருசாக நம்ம வந்து எழுதியிருக்கோம்ல இஃபெல்ஸ் கண்டிஷன், இதே கண்டிஷனை வந்து உங்களால் இதுக்குள்ளேயும் போட முடியும், திரும்பவும் உள்ளாடி வந்து ரன் பண்ண முடியும். இப்போ நான் இதை வந்து 5 இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே, இது வந்து ஓகே இருக்குது. பார்த்தீங்கன்னா நோ ரன் ஆகும், ஏன்னா இதிலே அவுட் ஆகி அப்படியே இந்த கூட எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. கரெக்டாக இப்போ நான் இதில் 5 கொடுத்தேன்னா இந்த 5 ட்ரூ ஆயிடுச்சு, அதனால் இந்த கொஸ்டின் மார்க்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இன்னொரு டெர்னரி குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்குள்ளாடி போய் மறுபடியும் அது ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஓகே, இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் போயிடும், இந்த பக்கம் எல்லாம் வராது. ஓகே, இது வந்து முதல்ல முடிஞ்சு போச்சு. இது வந்து ட்ரூவான உடனேவே இந்த கோலன் அந்த பக்கம் இருக்கக்கூடியது வந்து நம்ம எரேஸ் பண்ணுற மாதிரி. ஓகே,
இப்படியே இது வந்து எக்ஸிக்யூட் ஆன உடனே வந்து இது ரிமூவ் பண்ண மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோடு மட்டும் தான் இருக்குது. இப்போ வந்து இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது மட்டும் தான் ரன் ஆகும், இது வந்து ரன் ஆகாது. இது வந்து ஒருவேளை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இது ரன் ஆகாது, இது மட்டும் தான் ரன் ஆகும். ஓகே, ட்ரூ ஃபால்ஸ் கண்டிஷன் தான், இஃப் எல்ஸ் கண்டிஷன் தான். ஓகே, இஃப் எல்ஸ் கண்டிஷன் தான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியலைன்னா அடுத்த செஷனில் வந்து நம்ம அதை பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். புரியலைனாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து அதை ப்ரோக்ராமில் வந்து பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து வச்சு பார்க்கலாம். அடுத்து வந்து ஸ்விட்ச் கேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெர்னரி ஆப்ரேட்டரை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.